ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு பொங்கலும் சக்கரை பொங்கலும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஜீரக சம்பா பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நான் கல்கண்டு சாதத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கு சேர்த்து அரிசி எடுத்திருக்கேன். நம்ம ஒன்றா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதியாக பிரித்து 2 செய்ய போகிறோம். 1 கப் அரிசினா 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்கண்டு பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து தான் செய்ய போகிறோம். ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்னா பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம அரிசியை லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து லைட்டாக சூடு ஏறணுன்னு நம்ம இப்போ பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து கல்கண்டு பொங்கல் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜீரக சம்பாவில் பொங்கல் வைக்கும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கழிஞ்சு நம்ம 1.25 டம்ளருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.25 டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சோன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். விசில் ஹையில் வச்சு 4 விசில் விடணும். 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கல்கண்டு சாதம் செய்யலாம். இப்போ கல்கண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பால் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 கப் அரிசினா 1/4 கப்பு பால் எடுத்துக்கணும். கல்கண்டு ஒரு 3/4லேருந்து நம்ம 1 கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் 4 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு தேவையான அளவு, நம்ம கிஷ்மிஷ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் சர்க்கரையில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கல்கண்டை கரைச்சிக்கலாம். நம்ம பெரிய கல்கண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம கல்கண்டு போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி போதும். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கல்கண்டு நல்லா கரையட்டும். நம்ம கல்கண்டு சாதத்துக்கு கிஸ்மிஸ் பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கரையட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கரைஞ்சோன்னே நம்ம சாதம் வெந்தோடனே அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதம் பாதி சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சாச்சு. சாதம் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நம்ம பால் ஊற்றி அரிசியை வேக வைக்கும் போது குக்கரில் பொங்கி வரும். பால் சேர்த்துட்டு நம்ம கல்கண்டை கரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் ஒரு 2 டீஸ்பூன். நம்ம சர்க்கரை சேர்த்து தான் ஏலக்காய் பிடிச்சிருக்கோம். இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதில் விட்டுக்கலாம். விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கலர் லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விட்டுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இப்போ நெய் நல்லா உருகினோன்னே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம கல்கண்டு சாதத்தில் சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
பாருங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் வந்து நம்ம அரிசி எவ்வளோ இருக்கோ அதே அளவு வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வெல்லத்தில் வந்து நம்ம ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரையட்டும். கரைஞ்சோடனே நம்ம வேக வச்ச சாதத்தில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. 3/4 டம்ளர் ஊற்றினா போதும். பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சோடனே நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம். சாதம் வந்து நல்லா எப்பயுமே குழைவாக இருக்கணும் பொங்கலுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லத்தை வடித்து அதில் விட்டுருக்கலாம். அரிசி எந்த அளவு இருக்கோ அதே அளவு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சா நம்ம கொஞ்சம் வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இனிப்பு வந்து சரிசமமாக போடும் போது தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகணுன்னு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கிஷ்மிஷ் பாதாம் வேணாலும் சேர்த்துனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயோட ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வருது. நம்ம தேங்காய் துருவல் இல்லாட்டி தேங்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து போட்டாலும் நல்ல டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம சூடாக சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சர்க்கரை பொங்கலும் கல்கண்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.